ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா Asus மாடல் மொபைலில் எப்படி ஒரு யூஎம்டி பாக்ஸ் மூலமாக பேட்டர்ன் லாக்கை அன்லாக் பண்ணுறது, பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த மொபைல் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டன் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்தது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து பட்டன் கம்ப்ளைண்ட்டு, இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளைண்ட் தான். ஸோ அவங்க கொண்டு வந்து பட்டன்ஸ் வந்து கிடைக்கல, மார்க்கெட்லேயே இந்த பட்டன்ஸ் Asus மாடலுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து மாடிஃபை தான் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன்ஸ் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஹார்ட்வேரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வேறு பட்டன் எடுத்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொபைலில் நம்ம மாடிஃபை பண்ண பிறகு இந்த மொபைல் ஏன்னா ரொம்ப நாள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருந்த மொபைல், ஸோ இதில் அந்த போட்டிருக்கக்கூடிய பேட்டர்ன் லாக்கை வந்து மறந்துட்டாங்க. ஸோ உள்ளே இருக்க டேட்டாஸ் மோக்கும் நம்மளுக்கு தேவை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை மட்டும் ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க நார்மல் அன்லாக் உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபேக்ட்ரி எரேஸ் ப்ளஸ் எஃப்ஆர்பி எல்லாம் சேர்த்து கிளியர் ஆயிரும். உள்ள இருக்க டேட்டாஸ் ரெக்கவர் பண்ண முடியல, பேட்டர்னை ரீட் பண்ண முடியல. ஆனால் இது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன், இது வந்து 4.0 வெர்ஷன். ஸோ இதில் யூஎம்டி பாக்ஸ் மூலமாக இது வந்து குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய ஒரு மொபைல். ஸோ அப்போ இந்த யூஎம்டி பாக்ஸ் மூலமாக நம்ம ஒரு பேட்டர்னே நம்ம ரீட் பண்ணலாம், என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரீட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி வீடியோ பார்த்துக்க நண்பர்களை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட யூஎம்டி பாக்ஸில் அல்டிமேட் மல்டி QC5 நம்ம வெர்ஷன் 8.7 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தான் நம்மளோட குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய அனைத்து மொபைலுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய 5.0 Asus மட்டும் கிடையாது, இது வந்து நிறையா மொபைல்ஸ், அதாவது 5.0 கூடிய மற்ற மொபைல்ஸ், அதாவது குவால்காம் பேஸ்ட் மைக்ரோமேக்ஸோஸ் அண்ட் நம்மளோட ஜியோமியோ விவோ ஓப்போ எதுக்கு வேணாலும் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.0 மேலே அந்த ரீட் பேட்டர்ன் கொடுத்து அதனால் ரீட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம அன்லாக் டூல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக ஒரு அன்லாக் டூல் யூஎம்டி டூல் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம சர்வீஸை நல்லா பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரீட் பேட்டர்னை கொடுத்துட்டு மொபைல் ஃபோனில் நம்மளோட வால்யூம் அப் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் இந்த இடத்துல எனக்கு ரீட் பண்ணியே காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பிராண்டை செலக்ட் பண்ணி Asus x003 ஸோ ரீட் பேட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன 20 வச்சு தான் அந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஏன்னா அது பட்டன் கிடையாது. இப்போ நம்ம ஃபோன் டிடெக்ட் ஆகுது, அதில் பார்த்து ஸ்க்ரீன்லேயே அதில் பேட்டர்ன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7586, அதாவது ஷோ பேட்டர்ன் கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகுனா ட்ரா பண்ணியே காட்டுது, அந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ 7586 அப்படிங்கக்கூடியது நம்மளோட பேட்டர்ன் இதில். ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ போட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணுவோம். 7586 அதாவது நம்மளோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 5.0 கீழே இருந்துச்சுன்னா, அந்த 4.0 வெர்ஷனில் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னே நம்மளால் ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொபைல் ஆன் ஆகட்டும், ஆன் ஆனவொன்னு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேட்டர்னை உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன் நான். ஸோ அன்லாக் ஆகுதான் பார்க்கலாம். ஸ்டார்டிங் நான் சொல்லும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது பட்டன் ப்ராப்ளம்னால பட்டன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேட்டர்ன் வந்து நிற்கிறதுனால நான் பேட்டர்ன் லாக் அன்லாக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீன்லேயே பாருங்கள். ஸோ உங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பெருசாக காட்டுறேன். ஸோ நம்மளோட பேட்டர்ன் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎம்டி பாக்ஸில் அந்த நம்பர் 7586 காட்டிச்சு, மேற்கொண்டு நம்மளுக்கு வரைஞ்சே காட்டிருச்சு. ஸோ அது மூலம் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த மொபைலில் அதாவது நம்மளோட Asus x003 மொபைலில் QC5 மூலம் நம்ம என்ன பண்ணியாச்சு, பேட்டர்ன் லாக்கை ரீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஒரு Asus மொபைலில் நம்மளோட பேட்டர்ன் லாக்கை ரீட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.